மீடியாக்குள்ள எதுக்கு அலோவ் பண்ணீங்க அந்த மாதிரி தான் பிகினிங்ல இருந்தாங்க. ஸ்ட்ரீட்ல இருக்க எனக்கு தெரிஞ்ச 2, 3 அங்கிள்ஸ்லாம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எதுக்குப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு எதுக்கு உனக்கு இந்த வேலை? குட் நைட் படத்துக்காக பண்ணியிருந்தேன். ஸோ மணிகண்டன் சாரோட லைக் ப்ராப்பர் லீடுக்காக தான். ஸோ அந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 சீன் வந்து நான் ஆடிஷன் பண்ணியிருந்தேன். அது லைக் ஆல்மோஸ்ட் நான் ஒரு சீனுக்கு அப்புறம் இன்னொரு சீன் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு 2 to 3 days அது நான் பண்ணி கொடுத்துருந்தேன். பட் தென் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். கண்டினியூஸாக ஒரு 4-5 வாட்டி ரிஜெக்ட் ஆகிட்டு நான் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு ஒரு பாயிண்ட் என்னடா இது அப்படின்ட்டு ஒரு இதுவாகும். அந்த மாதிரி டக்குன்னு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி லோ அந்த டைமில். என்ன ஆனாலும் சரி, 1000 வாட்டி கீழே விழுந்தாலும் சரி, ஒரு நைட் அழுதுட்டு மறுநாள் காலையில் எழுந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வாடா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ பட் நானே அன்றைக்கி ரொம்ப ஃபெடப் ஆகி ஃபீல் பண்ணேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ எவர் இட் இஸ், கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் இருந்தால் தான் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஃபேமிலி பார்த்துக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் நம்ம வந்து ஓகே நம்ம லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா, ஐ வாஸ் நாட் பார்ன் ரிச் பட் வந்து ஐ வில் லிவ் ரிச், அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் நாட் பார்ன் ரிச், ஐ வில் டை ரிச்ன்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். டை ரிச் இல்லை, ஐ வில் லிவ் ரிச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. I decide, I go extra. Presta, always extra. VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். டுடே வி ஹேவ் காவ்யா அறிவுமணி வித் அஸ். வணக்கம் மேம். ஹலோ, வணக்கம் தமிழ். எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. எப்பயுமே வந்து உங்களை பார்க்குறப்போ, இப்போ ஒரு சில ஆர்டிஸ்ட்டை பார்க்குறப்போ வி கேன் ஃபீல் தட் டிஃப்ரென்சியேஷன், இவங்க ஆர்டிஸ்ட் இப்போ அந்த மாதிரி இருக்கும். பட் எப்போ உங்களை பார்த்தாலுமே வெளியே நிறைய பேர் உங்களை பற்றி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க ரொம்ப ரூடுப்பா, அவங்க வந்து இன்டர்வியூ கேட்டாலே அவங்க இப்படி பண்ணுவாங்கப்பா, லிட்டரலி நான் அதை கேட்டிருக்கேன். பட் உங்களை பார்த்த அந்த எனக்கு தெரிஞ்ச எனக்கு உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸாக தெரியும். அந்த 2 இயர்ஸ் ஜேர்னியுமே லிட்டரலி அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ மேபி அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிட்ட பார்க்குறப்ப தான் இருக்கு இல்லை? கண்டிப்பாக. எனக்கு யார் ரூடுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. நான் வந்து ஒரு சத்தமாக கூட ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணி கூட பேச மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டான ஒரு டைப்பு. பட் அதுக்குன்னு இன்ட்ரோவர்ட் இல்லை. ஸோ நல்லா பேசுவேன், ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுவேன். அந்த மாதிரி ஒரு ஆம்பிவர்ட், அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ யா, அவ்வளோதான். ஸோ உங்களை பற்றி வந்து ஒரு சில பேருக்கு தெரியும், கொஞ்சம் தெரியாது, அப்படி தான் இருக்குது. அப்படின்றப்போ இன்றைக்கி இந்த கான்வர்சேஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, கம்ப்ளீட்லி அபவுட் உங்களை பற்றினது, உங்கள் லைஃப் ஸ்டோரியை பற்றினது அப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். காவ்யா அறிவுமணி. ஸோ அறிவுமணின்றது அப்பாவோட பேரா? ஆமாம், அப்பாவோட பேர். ஓகே. சார், நீங்கள் பிறந்து வளர்ந்தது அந்த ஸ்டோரிலாம் சொல்லுங்கள். எங்கே வந்து நீங்கள் பார்ன்? இது என்னோடய ஜேர்னி அப்படின்னு கேட்டால், லைக் ஸ்கூல் வந்து ஆம்பூர். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆம்பூர் பிரியாணி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஆம்பூர் தான் என்னோடய ஸ்கூலிங் எல்லாமே. ஸோ அப்புறம் வந்து காலேஜ்க்காக சென்னை வந்தேன். அண்டு எப்படியாவது மீடியாக்குள்ளே எப்படியா ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த ஒரு குட்டி ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் அப்படியே வந்து நான் ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். ஆர்ட் ஒர்க்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் அப்படியே ஆர்கிடெக்சரும் ஜாயின் பண்ணி வந்தாச்சு. பட் எனக்கு வந்து திருச்சியிலையுமே ஒரு காலேஜ் கிடச்சிது. பட் நான் வந்து மீடியாக்குள்ளே போகவே முடியாது அப்படின்ற ஒரு இதனால சென்னைக்கு எப்படியாச்சும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தது தான் வந்தது. பட் நேட்டிவ் ஆம்பூர்ன்றது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ இப்போ கூட நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். லைக் எப்போ அந்த சைட் க்ராஸ் பண்ணாலும் சரி, இப்போ அங்கே யாருமே இல்லை. என்னோடய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. ஸோ அதனால நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இப்போ கூட லைக் அங்கே போனால் நல்லா ஸ்டே பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு, அங்கே நிறைய குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்கும். மேபி ஆம்பூரில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த OAR தியேட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பஃப்ஸ் இருக்கும், ஒரு நான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்.
லைக் ஈவினிங் வந்து ஒரு 4:00 5:00 போனோன்னா நல்லா சுட சுட அந்த நான் கிடைக்கும். அது வந்து அந்த தேங்காய் நான்னு சொல்லுவாங்க. அது இங்கே சென்னையிலலாம் ஆக்சுவலாக கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். யார் ஆம்பூர் போனாலும் எனக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்க நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸோ முக்தியார் பிரியாணி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஆம்பூர் வந்து நார்மலாக வெளியில் இருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு ஒரு எமோஷன். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆக்சுவலாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆம்பூரை. ஓகே. ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து உங்கள் ஊரோட கனெக்டான ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து திஸ் இஸ் வாட் மீ ஐ எம் அந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் ஆம்பூரோட என்ன சொல்வீங்க? ஆம்பூரோட கனெக்டான ஒரு விஷயம்னா ஆப்வியஸ்லி என்னோட ஃபேமிலி தான். பிகாஸ் நான் வளர்ந்தது எல்லா விஷயம் லேர்ன் பண்ணது எப்படி சொல்கிறது, என்னை சுற்றி ஒரு பீப்புளோட கனெக்ட் வந்தது எல்லாமே ஆம்பூர் தான். ஸோ என்னோட ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்கள பிகாஸ் ஆப்வியஸ்லி சைல்ட்ஹுட்னும் போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சர்டன் மெமரிஸ் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது நான் என்னோடய பக்கத்து வீட்டு பசங்க நாங்கள்லாம் ஒன்றா விளையாடிட்டு இருப்போம் ஸ்ட்ரீட்டில். பட் இப்போ எல்லாருமே வந்து கல்யாணம் ஆகி அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. எனக்கு எப்போயாவது இன்ஸ்டாலலாம் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தா. வந்து என்னோட ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டாக வந்து நாங்கள் எல்லாமே ஒரு கேங்காக இருப்போம். இந்த விநாயகர் சதுர்த்திலாம் வரும்ல, அப்போ எல்லாருமே வந்து எல்லாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படிலாம் இருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இல்லையா. ஸோ அந்த மாதிரி சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் அதிகம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முக்கியமாக இந்த ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவங்களோட கனெக்டெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது பெரிய கனெக்ட் ஆக்சுவலாக. ஓகே. நீங்கள் ஆஃப்டர் ஒரு செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம், நீங்கள் லைக் சீரியல்ஸ் பண்ணதுக்கப்புறம், படங்கள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிருப்பீங்கள்ல, அப்போ அங்கே இருக்க பீப்புள் வந்து உங்களை ரிசீவ் பண்ணிக்கதா இருக்கட்டும், இல்லை வந்து ஓ நீ தானே அது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் அதை நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் ஆம்பூருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? ஒரு செலிப்ரிட்டி அப்படின்லாம் நான் என்றைக்குமே இது பண்ணதில்லை. லைக் எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப நார்மலாக தான் போவேன். இப்போ கூட நான் அங்கே போகிறனால ரொம்ப ஆஸ் யூஷுவல் எல்லோரும் நம்ம எப்படி போகிறோமோ நான் அப்படி தான் இப்போ வரைக்கும் நான் அங்கே எப்படி இருப்பனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் போவேன். பட் என்னென்னா, நான் அந்த லைக் ஆஃப்டர் ஒரு மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பிகினிங்கில் எல்லாருமே எதுக்கு அப்படின்னு தான் இருந்தாங்க அங்கே என்னோடய ஸ்ட்ரீட்டில். இப்போ அங்கெல்லாம் எப்படின்னா, இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, பட் அங்கே ஊர் சைட்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒன்றுனா அப்படியே ஊர் ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஸோ லைக் ஆம்பூர் வந்து ரொம்ப கிராமம் மாதிரி இருக்காது, பட் டவுன் தான். பட் ஸ்டில் என் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களாம் வந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மீடியாக்குள்ளே எதுக்கு அலோவ் பண்ணீங்க அந்த மாதிரி தான் பிகினிங்கில் இருந்தாங்க. ஸ்ட்ரீட்டில் இருக்க எனக்கு தெரிஞ்ச 2-3 அங்கிள்ஸ்லாம், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எதுக்குப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு எதுக்கு உனக்கு இந்த வேலை, அந்த மாதிரி அப்பாவெல்லாம் நிறைய கேள்விலாம் கேட்டிருக்காங்க. பட் தென் நான் லைக் எப்படி சொல்கிறது, லைக் மீடியாவுக்கு வந்தது ஒரு ப்ராப்பராக ஸ்க்ரீனில் பார்த்ததுக்கப்புறம் ஓ பரவாயில்ல நல்லா பண்ணிகிட்ருக்கா அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே நம்ம ஏதோ நல்லா தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருந்துச்சு. அதுதான் வந்து லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஃப்ரம் எனக்கு நார்மலாக போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சர்டைன் ஒரு மீடியாக்குள்ளே போயிட்டு போகிறதா இருக்கட்டும், என்னோட திங் வந்து நான் எப்படி இருக்கணும் நான் அப்படியே தான் இருப்பேன். அவங்கக்கிட்டையும் சரி, என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நான் நார்மலாக தான் இருப்பேன். இப்போ வரைக்கும் ஹாய் ஆண்டி, ஹாய் அங்கிள், நான் எப்படி நார்மலாக பேசணும் அப்படி தான் பேசுவேன். பட் அவங்க கொஞ்சம் லிட்டில் பிட் வேறு மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் வந்து நீங்கள் இங்கே இருப்பியாம்மா, நீ வீட்டில் தான் இருப்பியா, இந்த மாதிரி கொஸ்டின். வீட்டில் தான் இருப்போங்க அந்த மாதிரி இருக்கும். அவங்க ரொம்ப கொஞ்சம் லைக் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருப்பாங்க ஊர் சைட்லலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. பட் இதுதான் இப்படி தான் இருப்பாங்க ஆக்சுவலி. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சென்னை வந்தப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து மீடியாக்காக தான் சென்னையே சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சா, எப்படி வந்து நம்ம நடிக்க போகிறோம், எப்படி யாரை போய் அப்ரோச் பண்ண போகிறோம், அந்த ரூட் ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சா சென்னை வந்தப்போ? ஒரு ரூட்டுமே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஜீரோ பேக்ரவுண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக லைஃப்பில் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி மட்டும் இருந்தது. அது இன்றைக்கி வரைக்கும் அடங்கலை. ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த ஸ்பார்க் வந்து எனக்கு ஃப்ரம் ஸ்கூலிங்லேருந்தே நான் கொஞ்சம் அந்த மாதிரி தான், லைக் அசின் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல்லேருந்தே வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டுருந்தேன். பட் ஸ்கூலில் ட்ரை பண்ண ஒரு விஷயம் வந்து நடக்கலை. ஸோ அது வந்து ஐ ஃபெயில்ட் இன் இட். பட் தென் காலேஜ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஒன்று பண்ணோம் லைஃப்பில் அப்படின்னும் போது தான் நான் வந்து நிறைய இந்த கூத்துப்பட்டறை ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய ஆடிஷன்ஸ் அப்போதுலேருந்து ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன்.
இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து போயிட்டே தான் இருக்குது. பட் அது ஒரு பிகினிங் வந்து எப்படி கிடைச்சதுன்னா, நான் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் செல்ஃப் டெஸ்டிங்லாம் வச்சுப்பேன். நானே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கிடைச்சது. ஸோ எனக்கு லைக் காலேஜ் சீனியர் இந்த மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் கிடைச்சது. ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம்ட்டு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்து இன்னொரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஒன்றா தான் எனக்கு வர ஆரம்பிச்சது. பட் தென் அப்படியே நான் ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு தான் லேர்ன் பண்ணி அப்படியே பண்ண ஆரம்பிச்சது. இப்படி தான் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் சேலரி ஞாபகம் இருக்கா? அது ஃபர்ஸ்ட்டு சேலரியே கொடுக்கல அந்த ஷார்ட் Short film ஃபிலிம்க்கெல்லாம். குடுக்கலையா? பட் சேலரின்னு வாங்கினது வந்து ஐ திங்க் 3000 ருபீஸ். அது 3000. என்ன ப்ராஜெக்ட்காக அது கொடுத்தாங்க? அது ஒரு பைலட் ஃபிலிம்க்காக கொடுத்தாங்க எனக்கு. ஆமாம், ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு பைலட் அப்போல்லாம் இந்த பைலட் வந்து இப்போவே பண்ணுறாங்க. பட் அந்த பைலட்க்கு வந்து அப்போது எப்படின்னா லைக் பைலட் வச்சு தான் நம்ம மூவி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அந்த பைலட்டுக்காக வந்து எனக்கு 3000 ருபீஸ் பே பண்ணார் ஒருத்தர். ஆமாம் அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி. ஆமாம் ஆமாம். ஓகே. அண்ட் எப்படி வந்து சீரியலுக்குள்ளே போகணுன்ற ஒரு ஐடியா வந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்தது சினிமாக்கு போகணும்னு வந்ததா? இல்லை இந்த ஸ்டெப் மூலியமாக போகலாம் அப்படின்னு ஒன்று மாறுச்சா? ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் போகணும் அப்படின்ட்டு எய்ம் பண்ணல. டெலிவிஷன் போகணும்னு நான் எய்ம் பண்ணவே இல்லை. லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இந்த ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எனக்கு வந்து ஆல்பம் சாங்ஸ் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக வர ஆரம்பிச்சிட்டு இருந்து. ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஐ காட் திஸ் டெலிவிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, நம்ம அப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஆப்வியஸ்லி சர்வைவலுக்கு கண்டிப்பாக ஒரு இது தேவை அப்படின்னும் போது நான் அப்போ எனக்கு காலேஜ் ஃபீஸே நான் வந்து எஜுகேஷன் லோனில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம ஃபேமிலிக்கும் நம்ம ஒரு விதத்தில் இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கும் பயங்கர லாஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதனால் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் ஐ காட் திஸ். நான் அப்படியே டெலிவிஷனுக்குள்ளே வந்தது, அது அப்படியே வந்தது தான். பட் சினிமா அப்படின்றது ஃபஸ்ட்லேருந்தே இருந்துச்சு, பிகினிங்லேருந்தே இருந்தது. நம்ம எப்படியாவது சினிமாக்குள்ளே போகணும் அப்படின்றது அது ஒரு ஆசை. ஃபஸ்ட்லேருந்தே அந்த ஆசை இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே. அண்ட் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரீங்க. அப்படி வரப்போ சடனாக வந்து கொஞ்ச நாள் உங்களை காணும் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுறாங்க. காமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கே உங்களை காணுமே, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் பேரலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, மூவி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து உங்களை லைக் டஸ் இட் அஃபெக்ட்ஸ் யூ? நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், பேக் எண்ட் இருக்குது, பட் அதை தெரிஞ்சுக்காமே பீப்புள் நம்மளை இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே அப்படின்னு ஒன்று இருக்கும்ல? அது கண்டிப்பாக அது ஆக்சுவலாக வந்து நல்ல விஷயந்தான். ஏன்னா இப்போ நான் ஒரு லிட்ரலி ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு எதுவும் ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்குறது நல்லது தானே. பிகாஸ் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு தானே கேட்குறாங்க. ஏன்னா லிட்ரலி ஒரு அக்கறை இருக்கவங்க தான் கேட்பாங்க அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் எதையோ கண்டுக்காமல் இருக்கிறது தாண்டி எனக்கு கூடவே இருக்கிறது அவங்களோட லவ் மட்டும்தான். இன்றைக்கி வரைக்குமே எல்லாருமே நீ என்ன பண்ணுற, அது நம்ம நேரில் இப்போ நீங்கள் தான் எனக்கு கேட்குறீங்க, இருக்க லைக் தெரியாதவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி அவங்களோட லவ் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு நான் கிரேட்ஃபுல் தான். நான் வந்து அதுக்கு நன்றி தான் சொல்லணும். பிகாஸ் இப்படி கேட்குறாங்கன்னா தட்ஸ் ஓகே, நான் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி அவங்க பார்க்க தானே போகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு அது வருத்தம்லாம் இல்லை. ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஆமாம் ஆமாம். அண்ட் சமீபத்தில் வந்து உங்களோட போஸ்ட் ஒன்று பார்த்தேன், ரிஜெக்ஷன் எங்கே எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ஷன் அந்த மாதிரி வந்து ஒரு இது போட்டிருந்தீங்க. அது நீங்களே சொல்லிடுங்களேன், அது என்ன, வாட் வாஸ் த திங் ஆக்சுவலி ஹேப்பண்ட்? எதனால் வந்து அந்த ஒரு போஸ்ட்டு சடனாக நீங்கள் போட்டிங்க? இது சடனாக போட்டதெல்லாம் இல்லை. லைக் ஒரு கண்டினியூஸாக ஒரு 4-5 டைம் வந்து அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நான் டு பி ஹானஸ்ட் சொல்கிறேன்னா இப்போ வரைக்கும் நான் என்னோடய வேலையை நான் தேடிட்டு தான் இருக்கேன். லைக் இப்போ நம்ம ஒரு வேலை தேடுறதுனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ரெஸ்யூமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுப்போம். ஆப்வியஸ்லி இப்போ வரைக்கும் நான் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம நம்ம மீடியாவில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம ப்ரொஃபைல் தான் நம்ம ரெஸ்யூமே. ஸோ இப்போ வரைக்கும் நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக் என்னோடய வேலைக்கு நான் தேடிட்டு தான் இருக்கேன். நம்மளோட வேலை வந்து சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம தேடிட்டு தானே இருப்போம். இப்போ ஒரு டீச்சர்னால் அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டு ஸ்கூல் அவங்களுக்கு கிடைக்கணுமோ அதை தேடுவாங்க. ஸோ நான் என்ன பெஸ்ட்டு என்னோட வேலை எனக்கு நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நான் தேடிட்டு தான் இருக்கேன். ஸோ தேடி தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த ரெஸ்யூமே வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி அந்த ஆடிஷன்ஸ் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரெகுலராக லைக் கண்டினியூஸாக ஒரு 4-5 வாட்டி ரிஜெக்ட் ஆகிட்டு நான் வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் என்னடா இது அப்படின்ட்டு ஒரு இதுவாகும்ல, அந்த மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஸோ ஐ வாஸ் வெரி லோ அந்த டைமில்.
நான் பேசிக்காக ரொம்ப கூனி குறுகி உட்காந்து அழுற டைப் கிடையாது. என்ன ஆனாலும் சரி, 1000 வாட்டி கீழே விழுந்தாலும் சரி, ஒரு நைட் அழுதுட்டு மறுநாள் காலைல எழுந்துச்சி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி வாடா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ பட் நானே அன்றைக்கி ரொம்ப ஃபெடப் ஆகி ஃபீல் பண்ணேன். என்னடா இது, இன்னும் என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ தான் அந்த போஸ்ட்டை நான் போட்டேன். பிகாஸ் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் போயிடுச்சு. ஸோ அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் நான் அந்த போஸ்ட்டு போட்டேன். பட் அதுக்கு வந்து நிறைய பேர் அவ்வளோ எனக்கு நான் அன்றைக்கி தெரிஞ்சது ஓகே, பர்சனலாக எவ்வளோ பேர் வந்து நம்ம மேலே உண்மையாக ஒரு கேர் வச்சுருக்காங்க. லைக் ஏன் என்னாச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கானது கண்டிப்பாக ஒன்று தேடி வரும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி. ஸோ அவ்வளோதான். அன்றைக்கி ரொம்ப லோவாக இருந்ததுனால தான் அது ஒரு போஸ்ட் நான் போட்டேன். இப்போது அந்த போஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு காரணம் இருக்குது. பட் அதுலேருந்து திருப்பி வந்து நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்து ஒரு பேக் டு ஒரு ஃபார்முக்கு வரது ஒன்று இருக்குல்ல, என்னெல்லாம் சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? மோட்டிவேட்டுன்றது கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு நான் எப்பவுமே ஒரு மைண்டில் ஒன்று இருக்கும். விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். நீ விதி விதின்னு ஆயா மாதிரி உட்காந்து அழுதுனே இரு, லைஃபு சான்ஸ் எடுத்துன்னு வந்து உன் கையில் கொடுக்காது, காவியா இந்தான்னு கையில் கொடுக்காது, அதனால ஏஞ்சி வா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டைலாகை சொல்லியிருப்பார். உனக்கு ஒன்று வேணும்னா அதுக்காக நீ ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த டைலாக் தான் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு எப்பவுமே நமக்கு ஒன்று வேணும்னா அதை நம்ம ட்ரை பண்ணணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ், நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் டெய்லி மோட்டிவேட் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணி வந்து நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த ஒரு சில ரிஜெக்ஷன்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பெரிய வாய்ப்புன்னு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன ப்ராஜெக்ட்டு இல்லை இவங்களோட நடிக்க வேண்டியது இருந்தது அந்த மாதிரி? ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு சில ப்ராஜெக்ட் ஆக்சுவலி தெரியாது நமக்கு, என்னன்னே நமக்கு தெரியாது. லைக் அந்த சீன் மட்டும்தான் நமக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆடிஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். என்ன படம் என்ன டீம் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அந்த ஒரு சீன் மட்டும்தான் வரும், அது பண்ணது உண்டு. பட் இது வந்து எக்ஸாக்ட்லி எனக்கு என்ன எல்லாமே தெரியும். லைக் நம்ம குட் நைட் படத்துக்காக பண்ணியிருந்தேன். ஸோ மணிகண்டன் சாரோட லைக் ப்ராப்பர் லீடுக்காக தான். ஸோ அந்த கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 3 சீன் வந்து நான் ஆடிஷன் பண்ணியிருந்தேன். அது லைக் ஆல்மோஸ்ட் நான் ஒரு சீனுக்கு அப்புறம் இன்னொரு சீன் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு 2 to 3 days அது நான் பண்ணி கொடுத்துருந்தேன். பட் தென் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். யா, ஸோ இந்த மாதிரி ரியலி ஹர்ட்ஸ் மோர். ஹர்ட்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி அது யார் டிசர்விங்கோ அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேரும். ஸோ ஹர்ட்டுங்க அது மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் எதுவும் ஈஸியாக கிடச்சதுன்னா அதோட வேல்யூவே தெரியாதுல்ல. ஸோ அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே, நம்ம அப்போ அடுத்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இருக்கேன். ஓகே டன். அண்ட் உங்களை பற்றி வந்து பர்சனலாக வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணோம். அந்த உடன்பிறப்பின்னு ஒரு ஷோ பண்ணப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டரை கூட்டிகிட்டு வந்திருந்தீங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியும் யூ ஹேவ் லைக் 3 sisters, உங்களுக்கு மொத்தம் 3 பேர் உங்கள் வீட்டில். ஸோ நீங்கள் தான் வந்து அதில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும். பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். அம்மா அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? அண்ட் வந்து நீங்கள் தான் வந்து ஃபேமிலியோட அந்த மெயின் பில்லர், அந்த கதைகள்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து பெரிய கதை, வந்து ஷார்ட்டாக சொல்ல முடியுமா தெரில. பட் மம்மி வந்து ஹோம் மேக்கர், வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் எனக்கு 2 யங்கர் சிஸ்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் சிஸ்டர் 2 பேருமே செம்ம க்ளோஸ் தான். செகண்ட் வந்து ரொம்ப லைக் என்னோடய குழந்த மாதிரி, அந்த மாதிரி அவளும் குழந்த மாதிரி தான். பட் செகண்ட் வந்து லைக் தூக்கி வளர்த்தது அந்த மாதிரியா. ஸோ அதனால் லைக் இப்போ வந்து அவள் வளர்ந்து வந்து அக்செப்டே பண்ணிக்க முடியல. இவன் வளர்ந்துட்டே போகிற வளராத நீ வந்து குட்டியாக. என்ன வயசு உங்களுக்கு? அவங்க வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸ் ஆகி. அதனால எனக்கு வளர்ந்துட்டே போகிறாளே அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியாக அப்படி தான். லைக் என்ன நடந்தாலும் சரி எல்லாம் ஹாப்பியாக அன்றைக்கி நைட் மார்னிங் டு நைட் என்ன இது நடந்தாலும் அன்றைக்கி நைட் நிம்மதியாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு தூங்கணும் அப்படின்றது தான் இருக்கும். என் மம்மி வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் சரி அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த பெட்டுக்கு போய் தூங்கும் போது அந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டு அன்றைக்கி நைட் படுத்துரு
அதை வந்து நெக்ஸ்ட் டேக்கு அந்த ப்ராப்ளமை வந்து எடுத்துகிட்டு போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். யாராக இருந்தாலும் அந்த ஒரு என்னோட ஃப்ரீ அட்வைஸ் நான் வந்து சொல்லுவேன். வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, அன்றைக்கி நைட்டே அந்த பெட்டுக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி அதை தூக்கி போட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தூங்கிடணும். இதுதான் நான் எங்கள் ஃபேமிலியோட வந்து ஒரு இது மாதிரி, ஒரு மந்திரம் மாதிரி. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமன் அப்படின்றப்போ அது எப்படி இருக்குது? கம்ப்ளீட்டாக வந்து ரூல்டு பை விமன் அப்படின்னு தான் ஒரு விஷயம் சொல்லணும். அண்ட் மெயினாக நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலியை வந்து ஃபினான்ஷியலியுமே வந்து ஒரு அப்ஸ்கேல் கொண்டு போனது உங்கள் ஃபேமிலி நீங்கள் தான். அப்படின்றப்போ எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு? ஆஸ் எல்டர் டாட்டராக இருந்தது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு உங்களுக்கு? அது வந்து லைக் ஃபர்ஸ்ட் டாட்டர் லைக் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பொண்ணுனாலே வந்து தானாக வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையாகவே ட்ரூ தான். பிகாஸ் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கும் அது கரெக்டாக அது நடந்துருச்சு. பிகாஸ் நான் தான் பண்ணணும், நான் பண்ணணுன்றது தாண்டி எனக்கே அது ஒரு 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 ஃபீல் இருக்குது. நம்ம எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்றது வந்து அது ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். ஸோ என்னோட ஃபேமிலி வந்து நாட் ஓன்லி என்னோட ஃபேமிலி இல்லாமல் மொத்த ஃபேமிலியுமே கேர்ள்ஸ் அதிகம். ஓகே. குடும்பத்தில் ஆமாம். என்னோட எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ வந்து ஒரே ஒரு அண்ணா மட்டும்தான் எனக்கு. ஸோ அதாவது என்னோட பெரியப்பா பையன், அவன் மட்டும்தான். மீதி எல்லாருமே கேர்ள்ஸ் தான். ஸோ எல்லாருமே ஒர்க்கிங், எல்லாருமே வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கோமா. ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் பேசுவோம், நம்மலாம் வந்து எல்லாம் வளர்ந்து மாஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். கேர்ள்ஸ் தான் அப்படி அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப ஃபெமினிசமாலாம் நான் சொல்ல, லைக் வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். ஓகே, எல்லோரும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். பிகாஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணுறோன்றதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்குது? ஒரு மாதிரி நம்ம ஃபேமிலியவே நம்ம தான் வந்து ஒரு அப்ஸ்கேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு பெருமை உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் தானே? பெருமை சொல்ல முடியாது. லைக் ஆக்சுவலி என்னென்னா நம்மளோட நமக்கு அந்த எண்ணம் இருக்கணும். டு பி ஆனஸ்ட், என்னென்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அது இருக்கணும். நீ வந்து ஃபஸ்ட்டு பொண்ணோ செகண்ட் பொண்ணோ என்ன வேணால் இருக்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ எவர் இட் இஸ், கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் இருந்தால் தான் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஃபேமிலி பார்த்துக்கணுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் தான் நம்ம வந்து ஓகே நம்ம லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா எதுவுமே கவலை இல்லாமல் இருப்போம்ல. ஸோ அந்த நீடு இருக்கிறதுனால தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த தேவைகள் இருக்குது அப்படின்றதுனால தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது வந்து லைக் ஐ வாஸ் நாட் பார்ன் ரிச், பட் வந்து ஐ வில் லிவ் ரிச், அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி நான் வந்து தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் நாட் பார்ன் ரிச், ஐ வில் டை ரிச்ன்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். டை ரிச் இல்லை, ஐ வில் லிவ் ரிச் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அதுதான் இந்த ஒரு மைண்ட் செட் ஐ திங்க் ஸோ எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு மெனக்கடல் இருக்கும்ல, நம்ம லைஃப் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கோம். நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இப்படி இருந்திருப்பாங்க. நம்ம ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறமா டோட்டலாகவே அதை மாற்றுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, என்ன விஷயங்கள்லாம் மாறுச்சு உங்கள் ஃபேமிலியில்? மாறுச்சு அப்படின்னு அதாவது ஒரு ஸ்டேஜில் வந்து நான் பிறக்கும் போது தான் என் ஃபேமிலி அந்தளவுக்கு இல்லை. பட் தென் அதுக்கப்புறம் என் செகண்ட் தங்கச்சி பிறக்கும் போது அப்பா ஓரளவுக்கு ஒரு நல்ல இதில் வந்தார். அண்ட் தென் திருப்பி ஒரு லாஸ் ஆகி அது அப்படியே கொஞ்சம் டவுன்ஃபாலில் தான் இருந்தது என் ஃபேமிலி. பட் தென் எனக்கு வந்து நான் ஒரு நாளுமே நான் வந்து எய்ம் பண்ணுறது என்னென்னா, இவங்க 2 பேரை நான் பெருமைப்படுத்தணும். இவங்க 2 பேரை மம்மி டாடியை வந்து அவங்கள பெருமைப்படுத்தணும். ஃபஸ்ட் திங் என்னோடய மைண்டில் அதுதான் இருந்தது. அண்ட் செகண்ட், நம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இப்போ இன்றைக்கி நமக்கு என்னென்ன தேவை, நெசசிட்டியான விஷயங்கள் இருக்கும்ல, நமக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு நிம்மதியான ஒரு லைஃப், அதுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ஹெல்த்தியான லைஃப், இதுதான் பேசிக் நீட். ஸோ இதுக்கான விஷயங்கள் என்னென்னவோ அதை ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். அதில் என்னால் முடிஞ்சதா ஐ திங்க் ஸோ இப்போ ஒரு 50% பண்ணியிருக்கேன். இன்னும் 50% இருக்குது. ஸோ இந்த எல்லாமே சொல்கிறேன், லைக் பெருமைப்படுத்ததாக இருக்கட்டும், அந்த நெசசிட்டி திங்ஸ், மெட்டீரியலிஸ்டிக்காக சொல்கிறேன், அது எல்லாமே அது ஒரு 50% பண்ணியிருக்கேன். இன்னும் 50% இருக்குது எனக்கு. நான் வந்து ஒரு டக்குன்னு ஓகே இது போதும் அப்படின்னு நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேன். ஸோ அதனால் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற கொஞ்சம் ஹையர் எய்ம் பண்ணுறதுனால கொஞ்சம் லைக் டிலே ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த டிலேவாக இருக்கே தவிர மற்றபடி நடக்காது அப்படின்றது இல்லை.
ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. I decide. I go extra. Presta. Always extra. VQRA Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter.